பார்க்க போகிறோம். சரியா? முக்கணிகள் அப்படின்றது எப்படி வந்தது, இதனோட அற்புதங்கள் என்ன, இதை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? நீங்கள் முருகரோட கதையில் கூட பார்த்துருப்பீங்க. ஞானப்பழம்னு ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே போல் வாழைப்பழம் அனைத்து பூஜைகளிலும் வாழைப்பழம் இல்லாமல் பூஜைகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சரியா? தமிழ் முறைப்படி. அதே போல் பழாப்பழம் பார்த்தீங்கன்னா அதை விரும்பாத மக்களே இருக்க மாட்டாங்க. சரியா? சில பண்டிகைகளில் சில ஃபங்க்ஷன்ஸில் அதை முக்கியமாக பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். கேரளா சைட்லாம் போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. சரியா? நிறைய வெரைட்டிஸில் உணவு பண்டங்கள் பண்ணுவாங்க. அதில் அப்படி இருக்கிற முக்கணிகள் எப்படி நமக்கு பயன்படுது, அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் நான் கொடுக்குற